நாதஸ் நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய கமலஹாசனின் 134வது படமான தக் லைஃப்னுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 37 வருடங்களுக்கு கழிந்து ஒரு கூட்டணி இணைந்திருக்கிறது. அந்த கூட்டணி மணிரத்னமும் திரு கமலஹாசன் அவர்களும். இந்த படத்தில் வந்து யார் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒளிப்பதி ரவி கே சந்திரன் பண்ணியிருக்காரு, மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு, படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட வந்து இன்டர்நேஷ்னல் ஜாம்பவான். இந்த படத்தோடைய எண்டில் இந்த படத்தோடைய பேரை பார்க்குறவே உங்களுக்கு 20 நிமிஷம் வேணும். அவ்வளோ டெக்னிக்கலான நபர்களுடைய பேர் படம் எண்டில் காட்டுறாங்க. இவ்வளோ பேர் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு ஆச்சரியமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து மேஜர் ஆர்டிஸ்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட வந்து எல்லோரும் விரும்பக்கூடிய உலகநாயகன் கமல் தான் நடிச்சிருக்காரு. அவர்களுக்கு வந்து ஜோடியா அபிராமி, திரிஷா, நிறைய ரொம்ப காலத்துக்கு பிறகு மணிரத்னம் படத்தில் சின்னி ஜெயந்த், வடிவு கரிசெல்லாம் மணிரத்னம் படத்தில் நடித்ததில் அவங்க நடிச்சிருக்காங்க, வடிவு கரிசி நடிச்சிருக்காங்க. இப்படி வந்து இந்த படத்தில் வந்து நிறைய வந்து தமிழ் சேர்ந்த ஆர்டிஸ்ட் படிந்தாலும் மலையாளத்துலேருந்து ஜார்ஜ், பாபுராஜ் நடிச்சிருக்காரு, ஹிந்தியிலேருந்தும் அலி பசல் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, பொன்னியின் செல்வத்தில் கவனம் ஈர்த்த ஐஸ்வர்யா லட்சுமி அவங்களும் நடிச்சிருக்காங்க, பங்கஜ் நடிச்சிருக்காரு. இப்படி நிறைய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காது, தனிய விஷயம். இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜரான ரோல் இதில் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா, கமலுக்கும் நாசருக்கும் அபிராமிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சின்ன ரோல் வந்து குமரவேல் பண்ணியிருக்காரு. அந்த சின்ன ரோல்லேருந்து தான் அந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேங்ஸ்டார். தக் லைஃப்ன்றது ஒரு கேங்ஸ்டார்னு சொல்லலாம். குண்டர்களின் கதைன்னு கூட வச்சுக்கலாம் தமிழில். குண்டர்கள் வாழ்வியல்னு வச்சுருக்கலாம். இல்லாட்டி வந்து அடியார்கள், குண்டர்களுடைய வாழ்வியல் மட்டும் இல்லாமல் அடியார்கள்னு சொல்கிறாங்கல்ல, அடியாட்களுடைய வாழ்வியலை சித்தரிக்கிற ஒரு கதைன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அது ஒரு கேங்ஸ்டார் தான், அது கேங்ஸ்டார் மூவி தான், அதில் மாற்றே கிடையாது. முதல் சீனை நீங்கள் பார்க்குறப்ப உங்களை வந்து கமலும் திரு மணிரத்னமும் இணைந்த அந்த நினைவூட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது கமல் வந்து நாயகனில் எப்படி ஃபஸ்ட்டு சீனில் மீசை இல்லாமல் அப்படி நடந்து வருவார் பாருங்கள். ஒரு வீட்டை போய் ஒரு சேட்டு வீட்டை இடிக்க போகிறப்போ செம்ம கெட்டப்பாக நடப்பார் பாருங்கள். அதே காஸ்டியூமில் நாசர் இருப்பார். நாசர் இருப்பார் அந்த சீனில். அந்த சீனில் பாபுராஜ் இருப்பார். அந்த சீனில் வந்து இன்னும் பல நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப பிரபலமான நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா அலி பசல் உட்காந்துருப்பாங்க. இவங்க இந்த கேங்ஸ்டாருக்குள்ளே ஒரு கூட்டம் மாதிரி போகும், சின்ன ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டுருக்கோம். அது எங்கே போகுதுன்னா, ஒரு குடியிருப்பு இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே அது நடந்துகிட்ருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி ஒரு கேங்ஸ்டார் மீட்டிங் போகிறப்ப, இந்த கேங்ஸ்டார் வந்து இங்கே மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு தெரியும். உடனடியே வந்து அந்த போலீஸ் அந்த இடத்த முற்றுகையிட வருவாங்க. அவர் தான் பாபுராஜ் வருவார், மலையாள ஆர்டிஸ்ட் அவர். அந்த இடத்துல வந்து அந்த குடியிருப்பு வீட்டில் ஒரு வீட்டுக்கும் பேப்பர் போடுற ஆளாக தான் திரு குமரவேல் இருப்பார். பேப்பர் போட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களுடைய பசங்க 2 பேர், அதில் ஒருத்தர் தான் சிம்பு, இன்னொருத்தர் வந்து ஐஸ்வர்யா லட்சுமி. இவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன குட்டி குழந்தையாக இருங்க பார்ப்பீங்க. அப்படி பேப்பர் ஒரு வீட்டுக்கு கீழேயும் பேப்பர்னு போட்டுக்கிட்டே வரப்போ போலீஸ் தான் வந்து கதவை தட்டுறாங்க. ஏன்னா கதவை தட்டி தான் பேப்பர் போடுவார் அவர். கதவை தட்டி அப்படி பேப்பர் போடுறப்ப போலீஸ் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சி நாசர் வந்து பெரிய ஒரு கன்னை எடுத்து ஷூட் பண்ணுவார். அந்த ஷூட் பண்ண இடத்துல வந்து குமரவேல் செத்துருவார். இதை வந்து கமலஹாசன் அங்கே வந்து பார்த்துட்டு, ஆஹா ஒரு பையன் அனாதையாக இருக்கானேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நேராக அந்த குண்டடியிலேருந்துலாம் அந்த பையனை காப்பாற்றி தோளில் போகிறப்ப அந்த பையன் கத்துவான், என் தங்கச்சி வேணும், என் தங்கச்சி வேணும். அந்த தங்கச்சி தான் ஐஸ்வர்யா லட்சுமி. என் தங்கச்சியை காமின்னு சொல்லிட்டுறப்ப அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவை மட்டும் ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு கமல் வெளியில் வரப்போ எப்படி வருவார்னா, அந்த கேங் டோட்டல் போலீஸ், அந்த பாபுராஜோட டீம் அங்கே இருக்கிறப்ப இந்த குழந்தைய தூக்கிட்டு வரப்போ இவர் அந்த குடியிருப்பு வாசிகளை ஒரு ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு கமல் வெளியே வந்து தப்பிச்சிருவார். தன்னை வந்து தப்பிக்க வைத்தது இந்த பையன் தான் சொல்லி கமல் கூட்டி வளர்ப்போன்னே இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சவுடனே இவங்க அந்த இடத்துக்கு அந்த பையனை போய் பார்ப்பாங்க. அந்த பையன் அந்த இடத்த போய் பார்ப்பா. அவங்க அப்பா இருக்க மாட்டார். அவங்க அப்பாவுடைய அந்த இறந்த மார்க் தான் இருக்கும். உடனே அவங்க அப்பா பாடியை வந்து பையன்கிட்ட வந்து போலீஸ் ஒப்படைச்சவொடனே கமலே கூட நின்று அவருக்கு வந்து அடக்கம் பண்ணுவார். அப்போ இந்த பேக்கெட்டில் இருக்க இந்த தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த பையன், அதாவது சிம்பு வந்து அந்த இடத்துக்கு போவான். எங்கள் தங்கச்சின்னு சொல்லி தேடி பார்ப்பான், அங்கே இருக்காது. அப்போ அழுவான். மறுபடியும் கமல் அவர் தூக்கிட்டு வந்து, நான் என்னோடய வாழ்நாளுக்குள்ளே உன்னுடைய தங்கச்சியை உன்னோட சேர்த்து வச்சிடறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருவார். இதுதான் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டான ஒரு கண்டென்ஷன். இதை நோக்கி தான் இந்த படம் நகரும். இது உள்ள நிறைய பிரிவுகள் வரும், நிறைய கேங்ஸ்டர் மூவிஸ் வரும். இதில் நாசருடைய ஒரு பொண்ணை வந்து இவங்களை இன்னொரு பாட்டர் இருக்கக்கூடிய அலிபா எலின்னு சொல்கிறவருடைய பையன் கெடுத்ததுனால கமலே வந்து அந்த அலியோடைய பையனை வந்து சுட்டு கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டோடைய மகனே வந்து இவன் கெடுத்துட்டானேன்னு சொல்லி சுட்டு வரப்போ கமலை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கமல் வந்து சிம்புவை தூக்கிட்டு வளர்த்துட்டு இருக்கப்ப
கமல் வந்து எல்லா பொறுப்பையும் சிம்புக்கிட்டே ஒப்படைப்பார். நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி, நான் ஜெயிலுக்கு போகிறப்ப நீயே பார்த்துக்கோ. அதில் கூட ஒரு வசனம் சொல்லுவார், குட்டி 10 அடி 10 அடி 12 அடி பாதுனா இது வந்து 16 அடி பாயணும், இன்னொன்று 16 அடி பாய்ஞ்சுன்னா 32 அடி பாயணும் ஒரு வசனம்லாம் வச்சுருப்பாங்க. அப்படி வந்து கேங்ஸ்டரில் நான் தான் இனிமேல் சக்திவேல் ரங்கநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஒரு சிம்பு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருப்பார். இதுக்கு வந்து கமல் இப்படி வளர்ந்துக்கிட்ட ஒரு நேரத்தில் கமல் இப்படி நல்ல பெரிய ஒரு டானாக வளர்ந்துட்டுருக்கப்ப கமல் மரியாதையாக கூப்பிடுகிற அண்ணன் தான் கூப்பிடுவார் நாசரை. அப்போ நாசருக்குள்ளே ஒரு உறுத்தலாக இருக்கும், கமல் இவ்வளோ ஸ்பீடாக வளர்றானே. இத்தனைக்கும் நாசருடைய பொண்ணு வந்து கெடுக்கப்பட்டதுக்கு கமல் தான் கொண்டுட்டு ஜெயிலுக்கே போவார். அந்தளவு வந்து நாசருக்கு ஃபேவராக இருந்தாலும் அவருக்குள்ளே நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி நாசருக்கு ஒரு திங்கிங் வரும். அப்போ என்ன பண்ணலான்னு ஒரு யோசிச்சுட்டு இருக்கப்ப இதுக்கிடையில் ஒரு சின்ன கிளையாக பிரியும். எப்படி பிரியும்னா, அந்த நாசருடைய பொண்ணை கெடுத்தவனுடைய அண்ணன் வந்து கமலை கொல்ல வருவான். அப்போ அவங்களோட அப்போ வந்து அந்த அலிபாய் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் இவரை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவனை நீ பாம்பே விட்டு போயிடு, நீ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது, இந்த ஏரியாவை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்ருவாங்க. இதை அமுச்சு விட்டப்ப தன்னுடைய இன்னொரு மகனை இவன் கொன்னுட்டானே, இவனுக்கு கொல்லாமல் இவர் அனுப்புகிறாரேன்னு சொல்லிட்டு அந்த அலிபாயோடைய மனைவிக்கு மேலே பயங்கர கோபம் இருக்கும். எப்படியாவது இவன் கமலை பழிவாங்கன்னு அவங்களுக்கு தனியாக ஒரு வெஞ்சன்ஸ் போகும், தனியாக அது ஒரு ட்ராக்கில் போகும். இந்த பையன் இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போயிட்டு இவங்களை எப்போ பழிவாங்களான்னு நினச்சிட்டு இருக்க ஒரு வெஞ்சன்ஸ் இப்படி போகும். இதுக்கு நாசர் வந்து கூடயே இருந்து நம்ம இந்த இடத்துக்கு வர முடியலன்னு அவருக்கு ஒரு வெஞ்சன்ஸ் போகும். இதுக்கிடையில் ஒரு சூதாட்ட விடுதியில் திர்ஷாவை பார்த்துட்டு திர்ஷா மேலே காதல் வயப்பட்டு பண்ணி திர்ஷாவை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு காதல் வயப்பட்டு ஒரு வீடு எடுத்து தங்க வச்சு திர்ஷாவுடைய ட்ராக் ஒன்று கமல் சார் அப்படி கொண்டு போயிட்டுருப்பார். அபிராமியுடன் வந்து மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகள் அவருக்கு ஸ்பெஷலான முத்த காட்சிகள் இதில் இருக்கிறது. அப்படி அபிராமியோடு இருக்கிறப்ப கமலுடைய பொண்ணு வந்து சாதாரண ஒரு அக்கௌண்டண்ட்டோட பையனை லவ் பண்ணுவாங்க. இதை கமல்கிட்ட சொல்ல வந்து தயக்கப்படுவாங்க. அப்போ கமல்கிட்ட வந்து சிம்பு சொல்லி, நாங்கள் இந்த மாதிரி இப்போ லவ் பண்ணுறாங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்கன்னா கமல் ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேர் கல்யாணம் வைக்கிற ஒரு விஷயம் தான் அந்த பாட்டு. ஒரு பாட்டு கமலும் சிம்பு ஆடுறாங்களா, அந்த பாட்டு அப்போ தான் வருது. இந்த கேங்ஸ்டர் வார் வந்து உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டே இப்படியே போயிட்டுருக்க வேலையில் நாசர் வந்து ஒரு வாட்டி வந்து சிம்புவை பார்த்து சொல்லிடுவார். ஏன்னா இவர் ஜெயிலேருந்து வெளில வந்து கமல் வந்து சிம்பு வந்து பெரிய ஆளாகிட்டு அப்புறம் கமலை வந்து ஜாமீன்லேருந்து வெளியில் வந்தோடனே மறுபடியும் வந்து இவர்கிட்டே போகுதே, அதாவது சக்திவேல் ரங்கநாயகிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை கூப்பிட்டு நாசர் வந்து ஒரு புதுபடியான ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, அன்றைக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு விட்டுப்படுறது உண்மை, உங்கள் அப்பா செத்தது உண்மை, ஆனால் ஷூட் பண்ணது யாருன்னா கமல் தான் ஷூட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சிம்புக்கிட்ட ஒரு தப்பான தகவலை கொடுத்துருவார். சிம்பு அதை நம்பிடுவார். நம்பிட்டு இவர் எப்படின்னா பழி வாங்கன்றப்போ இந்த கேங், அதாவது கூட இருக்கக்கூடிய ஜார்ஜு, நாசரு, சிம்பு, இன்னும் 2 பேர் இந்த கேங்லாம் சேர்ந்து கமலை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள நேபாளத்துக்கு கூட்டு போவாங்க. நேபாளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பனி பிறந்த பிரதேசத்தில் மலை உச்சியில் ஃபினாமிலான ஃபோட்டோகிராஃபி ரவிச்சந்திரன் பண்ணியிருப்பார். அவ்வளோ ஃபினாமிலாக இருக்கும் அந்த பனி பிரதேசத்தை பார்க்குறப்ப அவருக்கு கண்டிப்பான ஒரு பாராட்டு நம்ம சொல்லணும். நேபாளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து என்னுடைய அப்பாவை நீ கொன்னுட்ட அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட அவர் சொல்ல மாட்டார். சிம்பு சொல்லாமல் மாறி மாறி வந்து நாசரும் ஷூட் பண்ணுவார், சிம்புவும் ஷூட் பண்ணி திரு கமல் அவர்கள் வந்து மேலேருந்து அந்த மலை மேலேருந்து கீழே பனி பிரசேது கீழே விழுந்துருவார். இவங்க கமல் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு நான் தான் இனிமேல் டான்னு சொல்லி நாசர் வந்து கோவா போயிடுவார். சிம்பு வந்து அவருடைய வீட்டில் இருந்து கோவாவில் இருந்துக்கிட்டு கமலோடைய எல்லா சொத்துக்களையும் வச்சு அவர் ஆட்டி பறிச்சிட்டு இருக்க வேலையில் கமல் வந்து சூதாட்ட விடுதியில் திர்ஷா மேல் காதல் வயப்பட்டு அவர் வந்து திர்ஷாவை வந்து அவர் வச்சிட்ருக்க வேலையில் அதே ஆஃபரை வந்து சிம்பு போய் கொடுத்து கமல் செத்துட்டாரு நீ என் கூட வான்னு சொல்லி திர்ஷாவை கூப்பிட்டு வந்துடுவார். திர்ஷாவுக்கு உதவி பண்ணுற ஒரு கேரக்டராக தான் வடிவுக்கரசி அம்மா வருவாங்க. அந்த ஆப்போசிட் கேங்குக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற கேரக்டராக தான் சின்னி ஜெயந்தர் வருவாங்க. இப்போ கமல் வந்து நேபாள மலையில் வந்து கீழே விழுந்து செத்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கப்போ அப்படியே பனிமலையில் நடந்து வருவார். இதெல்லாம் பழைய படங்களில் வர ட்ராமாக்கள் தான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து சலிச்சது தான். நடந்து வருவார். நடந்து வந்தோன்னே ஒரு பனி புயல் வீசும். அந்த பனி புயல் அப்படியே அடிச்சுட்டு போய் ஒரு குடியிருப்பில் விடுவார். அங்கே அவர் கமலை கூப்பிட்டு அவங்க எடுத்து கமல்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அங்கே அவர்களுக்கு நேபாளில் தற்காப்பு கலையை வந்து கற்று தருவாங்க. இப்போ ஏற்கனவே வந்து ஒரு பெரிய டானா ஒரு வீரனாக இருக்கக்கூடிய கமலுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு தற்காப்பு கலையும் அங்கே பயிற்றுவிக்கப்பட்ட உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி 2 வருடங்கள் கேப்பில் இதெல்லாம் மாறி இருக்கும். கிளம்பி வந்து யார் யார் கமலை சுட்டார்களோ அவர்களெல்லாம் ஒவ்வொருத்தரையும் தேடி 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 போய் பழி வாங்குவார். இதுதான் கதை. இதுக்கிடையில் கமல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறப்ப திரு அபிராமி அவர்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டு அவங்களுடைய சொந்த ஊரான திருச்செந்தூர் போயிடுவாங்க. இந்த படம் எங்கெங்கே மேஜராக எடுக்கப்பட்டிருக்குன்னா டெல்லியில் எடுக்கப்பட்டிருக்கோம், ஹைதராபாத்து, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், திருச்செந்தூர்னு சொல்லிட்டு மேஜரான இடத்துல தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வசனம் வந்து செங்கோட்டையில் வந்து ஒரு ஷூட் நடக்கும், கமல் மேலே ஒரு ஷூட்டிங் நடக்கும். அந்த ஷூட்டிங்லேருந்து கமல் தப்பிச்சுட்டு வரப்போ
பின்னாடி சிம்பு இருக்க மாட்டார் அந்த இடத்துல. இந்த தங்கச்சி பொண்ணுடைய கல்யாணத்தை வந்து பார்க்கணும், தங்கச்சி கல்யாணத்தை பற்றி பேசணுன்னு இருக்கா, அந்த இடத்துல சிம்புவோட ப்ரெசன்ட் இருக்கப்போ கமல் வந்து சிம்பு மேலேயே சந்தேகப்படுவார். எங்கே சிம்பு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பார். எல்லாம் யோசிப்பாங்க. யோசித்தோன்னே கமல் யோசிச்சுக்கிட்டே வரப்போ அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க கேட்டோம், என்னங்க நீங்கள் வளர்த்த புள்ள மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னு கேட்குறப்ப கமல் ஒரு டைலாக் சொல்லுவார். இது வந்து முகல் பூமி, அதோட டெல்லியை சொல்லுவார், முகல் பூமி, இதில் வந்து பதவிக்காக அண்ணன் தம்பியை கொள்வான், அப்பா பிள்ளையை கொள்வான், என்ன வேணால் அந்த பூமியில் நடக்கும்னு சொல்லி ஒரு டைலாகை சொல்லி நகர்றது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு டைலாக். இதுக்கு இடையில் வந்து கமல் வந்து ஒவ்வொருத்தரையாக கொன்னுட்டு ஒரு வாட்டி குண்டடிப்பட்டு கமல் வந்து ஒரு இடத்துல போய் படுத்திருப்பார். அந்த இடத்துல வந்து போலீஸ் ஆஃபீஸராக இதுக்கு இடையில் ஒரு என்ட்ரியாக இதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி யார் வருவார்னா அசோக் செல்வன் வருவார். கிட்டத்தட்ட ஸ்மார்ட்டாக அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு நேர்கோளாக சேர்த்து எப்படியாவது எல்லாரையும் பழி வாங்கி எல்லா கேங்ஸரையும் ஒழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு அவர் ஒரு ஆஃபீஸராக வரப்போ அவருடைய அசோக் செல்வனுடைய வீட்டில் தான் கமலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தருவாங்க. அவர் வந்து சேர்க்கணும், கோர்ட்டில் ஆர்டர் பண்ணாவோ இல்லை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டாவோ அவர் இறந்துருவார்னு சொல்லி அவங்க வீட்டில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறப்ப கமல் சார் வந்து ஒரு அரகுற மயக்கத்தில் இருக்கப்ப இந்த மாதிரி குண்டடிப்பட்டிருக்கு, இதை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறப்ப தான் கமலுக்கு ஹெல்ப் பண்ண ஐஸ்வர்யா லட்சுமி வருவாங்க. அந்த ஐஸ்வர்யா லட்சுமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்புவோடைய தங்கச்சி. இதுக்கிடையில் வந்து கமல்கிட்ட வந்து அனீஷியா கொடுப்பாங்க. அது கொடுத்துட்டு பாதி அறத்தூக்கத்தில் இருக்கப்போ கமல் சொல்லுவார், நீங்கள் வந்து ஐஸ்வர்யா லட்சுமியா, நீங்கள் அந்த பொண்ணான்னு திருப்பி கேட்குற. ஆமான்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா பேரை கேட்பார். பாபுராஜ் தான் அவங்க அப்பாவா? ஆமான்னு சொன்னோன்னா அங்கே இதில் பெரிய ஃபோட்டோ இருக்கும், அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவார். இதுக்கு இடையில் சிம்புவோடைய செல்ஃபோனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக அந்த அப்பா தங்கச்சி அவருடைய சிம்பு இந்த 3 பேர் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ வந்து சிம்புக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இங்கே வா அப்படின்னு சொல்லி கமல் சொல்லுவார். இங்கே வந்த உடனே உங்கள் தங்கச்சி இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது சொல்ல வரதுக்குள்ளேயும் திரிஷாவும் சிம்புயும் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ண வைக்கிறதுக்கு போலீஸ் ஒரு வேலை பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அலின்னு ஒருத்தர் சொல்கிறவருடைய பையன் வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போனான்னு சொன்னான் பாருங்கள், அவன் வந்து பெரிய பாம்பு வச்சு அங்கே வந்து திரிஷா எல்லாருமே கொண்டுவான். அப்போ அதில் சிம்பு மட்டும் வெளியில் வந்தனால தப்பிச்சுட்டு சிம்பு அங்கேருந்து சிம்பை கடத்திட்டு வந்து சிம்பை அடின்னு அடித்து சிம்பை அங்கேருந்து தப்பிச்சு கமல்கிட்ட வந்து கமல் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி கமலை கொல்ல வரப்போ 2 பேருக்கும் கமலுக்கும் சிம்புக்கும் பெரிய ஃபைட் ஃபைனலாக போகுது. ஃபைட்டில் போயிட்டு 2 பேருமே அடிக்க முடியாமல் எதிரிலேயே அடிக்க முடியாத ஒரு கண்டிஷனுக்கு வரப்போ தான் கமல் வந்து சொல்லுவார், சிம்புவை சுற்றுவாங்க. யார் அசோக் செல்வன் குரூப் இல்லாமல் மாற்று குரூப் வந்து சிம்பை சுற்றுவாங்க. அதில் சிம்பு அடிபட்டு இருக்கிறப்ப தான் இந்த அண்ணா இவன் தான் அவங்க அண்ணா அப்படின்னு சொன்னோன்னா ஓடியாருவாங்க. யார்? அவங்களுடைய பொண்ணு அந்த ஐஸ்வர்யா லட்சுமி ஓடி வந்து இவங்க தான் அண்ணா செத்துறாதேனான்னு சொன்னோன்னா கமல் அந்த ஐஸ்வர்யா லட்சுமியோடைய கையை பிடித்து சிம்பு கையில் ஒப்படைச்சிட்டு சிம்பு செத்துருவார். உன்னோட தங்கச்சிட்ட என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்போ படம் ஆரம்பிக்கிறப்ப எந்த காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய தங்கச்சி அவங்ககிட்ட ஒப்படைக்கன்னு சொன்ன வார்த்தையை கமலை வந்து நிறைவேற்றுவார். சிம்பு இறந்துருவார். தன் அண்ணன் இவ்வளோ நாள் கழிச்சு கிடச்சானேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டராக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா லட்சுமிக்கும் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு நடிட்டு இவர் வந்து தன்னுடைய மனைவியை தேடி போவார். மனைவியை தேடுற போகிற ரூட்டு தான் திருச்செந்தூர் போய் வயலில் எல்லாம் பார்த்துட்ருக்கப்ப சுத்தமாக வந்து அபிராமி அவர்களுக்கு சுயநினைவை இழந்திருப்பாங்க. இதற்கிடையில் வந்து கமலுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆனதுக்கு ஒரு பேரம் பிறந்திருப்பான். அதை எடுத்து கொஞ்சிட்டு தன்னுடைய மனைவியை பார்க்க போகிறப்ப அவன் நினைவு இருந்தாமல் சுத்தமாக அடையாளம் தெரியாமல் கிராஃப்ட்லாம் வெட்டி எந்த ஒரு அடையாளமே அபிராமிக்கு உண்டான எந்த அடையாளம் தெரியாத ஒரு ரீசனாக இருக்கிறப்ப தான் மறுபடியும் வயலில் இறந்து எல்லாம் வேலை செய்கிறப்போ ஒரு விவசாயியாக மாறி நான் தான் சக்திவேல் ரங்கநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த மணிரத்னின் படம் வந்து இன்றைக்கு கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விறுவிறுப்பான ஒரு ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கலுக்காக இந்த படம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறும், அதில் மாற்றே கிடையாது. அனல் தெரிக்கிற வசங்களாகட்டும், காட்சி அமைப்பு, படத்தொகுப்புன்றது எதையுமே குறை சொல்லவே முடியாது. தோய்வுன்றது எந்த இடத்துலையுமே இருக்காது. அடுத்தடுத்த கட்டம் எங்கே போவோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மணிரத்னம் படத்தில் கமல் மறுபடியும் இணைந்திருக்க இந்த படம் மற்றும் ஒரு செக்கச்சிவந்த வானம் அப்படின்னு தான் சொல்கிறோம். கண்டிப்பாக மக்கள் இதை மறுபடியும் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படம் வெற்றியடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.